எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இல்ல ரொம்ப மாசம் இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னோட சாரி. ஏன் இத்தனை நாள் வந்து வீடியோ போடல, எங்க போயிருந்த, என்ன ஆச்சு அப்படிலாம் வந்து கேட்பீங்க. சாரி கைஸ், நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நான் இது பண்றேன் அது பண்றேன் நான் போய் சொல்ல விரும்பல. உண்மையிலே என்னோட சோம்பேறித்தனத்தால தான் நான் இத்தனை நாள் வந்து காணாம போயிருந்தேன். இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரே லட்சியம். சின்சியரா பிளான் பண்ணி அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றதை நான் வந்து ஒரு அளவுக்கு கத்துக்கிட்டேன். அண்ட் குட் நியூஸ், தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. had so many new people here. எல்லாருக்கும் வணக்கம். சரி, நீங்க தலையை மட்டும் கட்டிக்கிறேன். புதுசா வந்த எல்லாருக்கும் வணக்கம். என்ன பத்தி, என்னோட லைஃப் ஸ்டைல் பத்தி, நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வர நாட்கள்ல நான் என்ன பத்தி இன்னும் நிறைய ஷேர் பண்றேன். இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கீழே வந்து டிராப் பண்ணிருங்க. அதை வச்சு நான் ஒரு புது வீடியோ கிரியேட் பண்றேன். ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். என்னன்னா ரொம்ப டெக்னிக்கலா கேட்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் யூகே வந்திருக்கேன்னா நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஏதாவது பதில் சொல்ல முடியும். பட் ஒரு ஏஜென்சி அளவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஸோ ஐ ஹோப் யூ கேன் கெட் தட். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, அந்த சண்டேஸ் எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்க போறீங்க. நீங்க கேட்கலாம், என்ன பெரிய இவ சண்டேல என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு தூங்குவாங்க அப்படிதானே? அதுதான் இல்ல. வாட்ச் டில் தி எண்ட். அப்புறம் நான் வந்து இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் வந்து நான் இவ்வளவு நாள் வீடியோ போடாம தாமதம் பண்ணி ஐ டிடன்ட் ஈவன் ஷோ அப் ஏன் அப்படி இருந்தேன்னா, ஒரு வீடியோ எடுத்தா இப்படிதான் இருக்கணும், அதுக்கு இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் தேவை, இல்லை எடிட்டிங் தேவை, அது தேவை, இது தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டே இருந்தேன். நான் பிளான் போடுவேன், பட் அதோட பெர்ஃபெக்ஷன் அந்த ஆஸ்பெக்டை வந்து நான் ரொம்ப பெருசா எடுத்து நான் அந்த பிளானே நான் வந்து கொலாப்ஸ் பண்ணிடுவேன். அதை பண்ணக்கூடாதுன்னு நான் எடுத்த முடிவு. ஐ வில் ஜஸ்ட் லெட் த வீடியோ பி வெரி நேச்சுரல், வாட்ஸ் கன்வீனியன்ட் ஃபார் மீ. இப்போ வர யூடியூபர்ஸ்லாம் உண்மையிலே சொல்கிறேன், மேட் ரெஸ்பெக்ட் டு தெம். எப்படி அவங்க வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அப்புறம் அதுக்குன்னு செட்டப் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி புட்டிங் சோ மச் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு அது வந்து ஃபீஸிபிள் கிடையாது. ஸோ அந்த காரணத்தினால் என்னோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து எப்படி நான் பேச வேணும், நான் ஃப்ரெண்டு கூட எவ்வளோ வந்து பெருசா இந்த செட்டப் அந்த செட்டப் இப்படி அழகா இருக்கணும் அப்படிலாம் வந்து நான் யோசிக்காம எப்படி பேசணும், அதே மாதிரி தான் நான் இங்க பேச போறேன். உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோ வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காது. மேபி ஐ மைட் நாட் ஹாவ் அ கிரேட் லைட்டிங் ஆர் ஐ மைட் நாட் ஹாவ் அ கிரேட் கேமரா செட்டப். இந்த மாதிரி சில பல ட்ராபேக்ஸ் இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. வீடியோ வந்து லோ பட்ஜெட்டாக இருக்கும்னு சொல்ல வராங்க, அவ்வளோதாங்க மேட்டர். நான் அதிக அளவு ஸ்கின் கேர் மேக்கப் பண்ணுறது இந்த பச்சை கலர் பாட்டில், அப்புறம் என்னோட சன்ஸ்க்ரீன் பியூட்டி ஆஃப் ஜோசான். அது முடிச்சுட்டு இந்த ஹைலைட்டர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் க்ளோ தரும், இது போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லிப் கிளாஸ். திஸ் இஸ் ஆல் மை மேக்கப். அப்புறம் ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஐப்ரோஸும் பேர் என்ன மஸ்காராவும் போட்டேன், அவ்வளோதான். மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் டன். வெதர் 20 degrees ஏதோ இருக்கு, மழையும் பெய்யுது. திஸ் இஸ் வாட் இட் லுக்ஸ் லைக். எனக்கு எவ்வளோ வீடு ஞாபகம் வருதுன்னா, இந்த நேந்திரம் சிப்ஸ் சாப்பிடும் போது இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை ஹோம். சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஆக்சுவலி வெளியே சாப்பிட தான் போகிறோம். ஏன்னா நான் இன்னும் காலையில் லஞ்ச் சாப்பிடல, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்ச் தான் சாப்பிட போகிறோம். சென்னையில இருந்துட்டு சண்டே அன்னைக்கு விருந்து சாப்பிட்றது ஒரு நார்மல் விஷயம் தான். பட் யூகேல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வெரி கைண்ட்லி இன்வைட்டட் மீ ஃபார் லஞ்ச். அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியால தான். அந்த ஊர் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி, ரைஸ், ப்ரான் கறி அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றேன். கல்லன் தண்ணி வருது. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு. ப்ரான் 10 on 10. சிக்கன் கிரேவி சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜீரா ரைஸ் இது அப்படியே எங்கள் அம்மா பண்ண மாதிரி இருக்கு. அக்கா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தேங்க்யூ. இந்த ஏர்டெல் பிஎஸ்என்எல் மாதிரி இந்த ஊர்ல 3ன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. நான் அந்த நெட்வொர்க் தான் இப்போ யூஸ் பண்றேன். வேற இதுல சூப்பர் மேட்டர் என்னன்னா, அவங்க வச்சிருக்க ஆப்ல ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் அண்ட் கூப்பான்ஸ் இருக்கும். நீரோன்ற ஒரு பாப்புலர் கேஃபேல வெறும் 2 poundsக்கு இந்த கூப்பானை காமிச்சு காஃபி வாங்கலாம். காஃபி மட்டும் இல்ல, அதுல இருக்க எந்த ட்ரிங்க் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். Sundays are not for chilling சொல்லியிருந்தால, here's the main part for the day. நான் வந்து சண்டே அன்னைக்கு என்ன பண்ணுவேன்ட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. திஸ் இஸ் இட். ஐ யூஸ் திஸ் டே டு ரீசெட் மை செல்ஃப். ஐ யூஸ் திஸ் டே டு பிளான். இன்டென்ஸ் பிளானிங் பண்ணுவேன் நான். ஒரு இயர் ஆரம்பிக்கிறப்போ வி ஆல் சிட் அண்ட் ரைட் ஆர் ரெசல்யூஷன்ஸ், ரைட்? நம்ம கோல்ஸ்லாம் எழுதுவோம். ஆனால் ஒரு ஜான்வரிக்குள்ளே வந்து அதெல்லாம் மறந்துடும். நானும் நிறைய எழுதினேன், பட் ஃபஸ்ட்டு 2 weeksல எல்லாத்தையும் நான் கிவ் அப் பண்ணிட்டேன். அதை டீப் டவுன் யோசிக்கிறப்போ எதுக்குடா நம்மளால ஒர்க் அவுட் பண்ண வைக்க முடியல அப்படின்னு நான் யோசிச்சப்போ, இட்ஸ் பிகாஸ் we don't track it, we don't hold ourselves accountable, right? So just a couple of minutes
இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை சொன்னால் வந்து ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ சண்டே அன்னைக்கு ஐ சிட் அண்ட் ஐ ரைட் வாட் ஐ வாண்ட் டு டூ. I'll sit and write my goals. I sit and write my ambitions of how I want to be in the end of this week. Say for example, I run this business, right? Purpley நான் வந்து சும்மா வாங்கி அதை செல் பண்ணிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை செல் பண்ணிட்டு if it just keeps going like that I'll go nowhere. So what I do is இந்த வீக்குக்கு எனக்கு இவ்வளோ சேல்ஸ் பண்ணுன்ற ஒரு டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். வீக்குக்கு நான் இவ்வளோ ரீல்ஸ் போடணுன்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த வீக்குக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரணுன்ற டார்கெட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். At the end of this week I will reanalyze myself if I'm there, if I have reached my goals. அது ரீச் பண்ணணும் இல்லையோ it's secondary, but at least I have something to track. I can hold myself accountable, right? சத்தியமாக சொல்கிறேன், this has really changed my life. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சிருந்தேனோ அதை விட நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருப்பேன். ஸோ ஐ திங்க் it has been really helpful. நீங்களும் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒரு கோல் வச்சுருந்தீங்கன்னா I would highly suggest you to keep a track in like a Google sheet இல்லைன்னா வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். இந்த வீக்கெண்ட் முடியும் போது இதெல்லாம் பண்ணணும் கோல் எழுதுவீங்க. சண்டே நீங்கள் அது பண்ணுறீங்களான்னு மட்டும் பாருங்கள். அதுக்காக நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது பண்ணாமல் we should also put our effort, but I'm just telling it will be very helpful for you. ஃபர்ஸ்ட் பர்பிளியோட அந்த வீக்கான சேல்ஸை நான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டிஎம் என்கொயரிஸ்லாம் ரிப்ளை பண்ணிட்டு என்னோட சண்டே பிளானை ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சண்டே பிளானர் இஸ் வெரி சிம்பிள், ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட். அதில் நான் சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணோம். லைக் வாட் வென்ட் வெல் திஸ் வீக், வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் வீக், வாட் ஐ குட் ஹவ் டன் பெட்டர், என்னோட நெக்ஸ்ட் வீக்கான கோல் என்ன, இதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஹாய் கைஸ், we are back home. இப்போ வரைக்கும் வந்து நம்ம பாதி கடல் தான் தாண்டி இருக்கோம். we still have other things to be planned. நைட்டுக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னா, ஆல்ரெடி இது லஞ்சுக்கு வெளியே போனல அவங்க வந்து எனக்கு பேக் பண்ணி நைட் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இதை வந்து லைட்டா ஹீட் பண்ணி சாப்பிட்டுருவேன். சைட் டிஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நைட் நான் சாப்பாடு வந்து யோசிக்க தேவையில்ல, பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹேவ் சம்திங் டு ஈட். பட் நான் இதே டெய்லி பண்ண முடியாது. இந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் க்ரோசரி பிளானிங் பண்ணாம விட்டேன். க்ரோசரி வந்து இந்த வீக்குக்கு நான் என்ன பண்ண போறேன், என்ன வாங்க போறேன், என்ன சமைக்க போறேன், அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, நான் இப்போ இந்த க்ரோசரி பிளானிங் பண்ணலன்னா வீக் டேஸ்ல டெய்லி போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இங்க இருந்து கடைக்கு போய் நடந்து வாங்கிட்டு வர டிராவல் டைம் வந்து 10 minutes. போயிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிக்கணும். ஸோ சமையல் வந்து ஒரு 30 to 40 minutes ஆகும். ஸோ ஈஸிலி மை டைம் வில் பி கான் இன் தட். உண்மையா சொல்லணும்னா, குளிக்கிறது, அப்புறம் குக்கிங் பண்றது, லாண்ட்ரி போடுறது, இதெல்லாம் வந்து எனக்கு என்னோட மைண்ட்ல வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி ஃபீல் ஆகும். ஐ குட் ஹவ் டன் சம்திங் ப்ரொடக்டிவ் இன் தட் டைம். இட்ஸ் நாட் த பெஸ்ட் மைண்ட் செட், பட் இட் இஸ் வாட் இட் இஸ். இப்போதான் எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறதோட அருமை புரியுது. நெக்ஸ்ட் செஷனில் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கான பிளானை நான் போடுவேன். இந்த செஷனில் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கான 1 week கான்டென்ட் எழுதிடுவேன். ஸோ டெய்லி உட்காந்து யோசிக்க வேணாம்ல. அந்த வீடியோக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கிரிப்ட் என்ன ட்ரெஸ் போட போகிறேன், எல்லாத்தையும் நான் அப்போவே எழுதி வச்சிருவேன். இதெல்லாம் முடிச்சிட்டேன்னா ஐ நோ மை வீக் இஸ் கோயிங் டு பி வெரி பீஸ்ஃபுல். ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணனால பிரெயின் ராட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துட்டு அப்படியே என்னோட டின்னரையும் சாப்பிட்டு என்னோட நாளை முடிச்சுக்கிட்டேன்.